2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி தமிழக அரசியல்ல பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக முடங்கி இருந்த விஜய் மீண்டும் பொது வெளியில வந்திருக்காரு. அது ஒண்ணு இருக்கா. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக டிசம்பர் 10ஆம் தேதி தங்களுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டியிருக்காங்க. அதுல பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதா கூறப்படுது. அதே மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் 15 வருடங்கள் கழித்து மூக அழகிரி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக பிரிந்து கிடக்கக்கூடிய பாமகவை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா காங்கிரஸ் ஒவ்வொரு தேர்தலையும் தங்களுடைய பிடிமானத்தை இழந்து கொண்டே இருக்காங்க. இப்ப நடக்க இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும், தமிழ்நாட்டில் நமக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு, அதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள், இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை கிட்ட கேட்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். நமது பேசு தமிழா பேசு சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நமக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அதுல பேசினது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சினிமாத்தனமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் வைக்கப்படுது. குறிப்பா அவர் பாத்தீங்க அப்படின்னா எங்களை நீங்க தற்குறி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நாங்க ஆச்சரியக்குறியா மாறி கட்டுவோம், திமுகவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் மாறுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சினிமா வசனங்கள் ஒரு புறம் இருக்க, அவர் பேசிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசா தேர்தல் வாக்குறுதிகளை பின்னாடி அறிவிப்பேன், ஆனா இப்போ ஒரு 12 அறிவிப்புகள் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது தேர்தல் வாக்குறுதியா இல்ல ஏதாவது பரபரப்பா கிளப்பணும் அப்படின்னு பேசினாரா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா எல்லோருக்கும் சொந்த வீடு இருக்கணும், அதே மாதிரி சொந்த கார் இருக்கணும், சொந்த பைக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இதையெல்லாம் அவர் இலவசமா கொடுப்பாரா இல்ல அது வாங்குற அளவுக்கு மக்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா, பொருளாதாரத்தில் தமிழகத்தை முன்னேற்றுவாரா அப்படிங்கறதெல்லாம் அவர் வெளிப்படையா சொல்லல. அவர் எல்லாருக்கும் இலவச வீடு கார் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அது எல்லாமே அவங்களுக்கு நான் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உண்டாக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. சோ இது தெரியாம நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவரை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அடுத்த முறை பேசும் பொழுது இதெல்லாம் எப்படி இலவசமா கொடுப்பாரா இல்ல அதுக்கான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். இது குறித்து திமுகவின் மூத்த நிர்வாகியான TKS இளங்கோவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நாங்க விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே தற்குறி அப்படின்லாம் யாருமே சொன்னது கிடையாது, விஜய் வேணா அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. சோ விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் இப்படித்தான் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக டிசம்பர் 10ஆம் தேதி செயற்குழு பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவினுடைய அந்த பைலாவை பொறுத்த மட்டில் பாத்தீங்க அப்படின்னா அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலுமே அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல தான் எடுப்பாங்க. சோ அது பல நாட்களா தனித்தனியா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் செயற்குழு நடக்கும், ஒரு காலகட்டத்தில் பொதுக்குழு நடக்கும், இப்படி தனித்தனியா நடந்துகிட்டு இருந்தது. டிசம்பர் 10ஆம் தேதி ரெண்டுமே சேர்ந்து நடக்க போது, தேர்தல் வேற வருது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இல்ல நிறைய ஊடகங்கள்ல நம்ம செய்தி பார்க்க முடியுது. இந்த பொதுக்குழுல ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டுமே கட்சியில இணைத்துக் கொள்வாங்க, அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓ பன்னீர்செல்வமும் அவர் எடுத்து வைக்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் பாசிட்டிவா இல்ல அப்படிங்கிறதுனால அவர் அதிமுகவில் இணைகிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிச்சாரா இல்ல இந்த செய்தி அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா நிறைய ஊடகங்கள் அதை செய்தியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைய விருப்பப்பட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாங்க யாரையுமே சேர்த்துக்க மாட்டோம், உள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரியான வேலையை செய்யறவங்களை நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்திருந்தாரு. இப்ப தேர்தல் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு முடிவு எடுத்திருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட தேனி சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய இடங்களை அதிமுக ஜெயிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லா வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னாடி கூட ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்படியே போச்சு அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படி திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்த ஊடகங்கள் பரப்புறது பொய் செய்தி அப்படிங்கிறது இதன் மூலமாவே நமக்கு தெரிய வந்துருது. சரி, ஓபிஎஸ் சேர்க்கல அப்படின்னா வேற என்னங்க இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த டிசம்பர் 10ஆம் தேதி முக்கியமான பல அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்க போறாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க
அப்படின்னா திமுகவினுடைய ஐடி விங் எந்த அளவுக்கு பலமா இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அது உண்மையோ பொய்யோ, ஆனா திமுகவுக்கு சாதகமான ஒரு செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுடைய டிஜிட்டல் ஊடகமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக பலம், நிறைய செய்தி சேனல்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுல நல்ல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே அளவுக்கு அதிமுக செய்யக்கூடிய போராட்டங்களோ இல்ல அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்களோ மக்கள் மத்தியில போய் சேருதா அப்படின்னா கிடையாது. இதையெல்லாம் வலுப்படுத்துவதற்கு முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. கடந்த 3-4 மாதங்களாகவே அதிமுக தரப்புல அந்த ஐடி விங், அதாவது சோசியல் மீடியால அதிமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள், திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள், திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைபாடுகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அதிகப்படுத்தி இருக்கு. இதை இன்னுமே வீரியப்படுத்தணும். எப்படி திமுக ஒரு பிரச்சனையை அவங்களே உருவாக்கி பெரிய அளவுல கொண்டு போறாங்களோ, உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வேலையை முடியறதுக்கு ஒரு சில காலகட்டங்கள் ஆக தான் செய்யும். ஆனாலுமே அதை எடுத்து பேசுறாங்க. கோவை மதுரை மெட்ரோ விவகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த விளக்கம் கேட்டு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனா அதை ஏன் இப்ப எடுத்து அவங்க பேசணும்? தேர்தல் நெருங்க மத்திய அரசுக்கு எதிராக நாங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி திமுக இல்லாத பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷனை பத்தி எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி திமுக இல்லாத பல விஷயங்களை செய்யுது. ஆனா அதிமுக இருக்கிற விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். திமுக ஆட்சியில என்னென்ன அவலங்கள் நடக்குதோ, குறைபாடுகள் நடக்குதோ, அதை முறையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான வேலைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கறதான் இந்த பொதுக்குழுல முக்கியமா செய்ய போறாங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா 15 வருடங்கள் கழித்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் மு.க. அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீடு மதுரையில் இருக்கு. இது என்னப்பா சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு போறது இதெல்லாம் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கு. இப்ப மதுரையில பாத்தீங்க அப்படின்னா 2 திமுக அமைச்சர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு குடுமிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் மூர்த்தியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் மணிமாறன், சேடப்பட்டி முத்தையாவுடைய மகனான மணிமாறன் அவர்கள், அதே போல கோ தளபதி. இந்த 4 பேருக்கும் மத்தியில அதிகார போட்டி இருக்குது. இந்த 4 பேருமே பாத்தீங்க அப்படின்னா வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அவர் தலைமைக்கிட்டே சொல்லிட்டாரு, நான் இந்த தேர்தலில் போட்டியிட போகல, நான் திரும்பவும் அமெரிக்காவுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மணிமாறன், தளபதி, மூர்த்தி இந்த 3 நபர்களுக்கு இடையே யாருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கிறது? மதுரையில 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலில் நான் சமர்ப்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி எடுத்திருந்தாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 10 தொகுதிகளுக்கும் இவர் தான் வேட்பாளர் போடுவாரா? இவர் யாரை தேர்வு செய்வாரோ அவங்க தான் குறிப்பிட்ட தொகுதியில நிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. முழுக்க அதிகாரத்தை இவர் கையில நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தளபதியும் மணிமாறன் அவர்களும் முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுது. இதனால அவங்களுமே ஒரு சில வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய வேட்பாளர்கள் தான் நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தேர்தலின் போது இன்னொரு சைடுல இருக்கிறவங்க எதிர்த்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான பிரச்சனைகளை நீக்கணும் அப்படின்னா அங்க ஒருத்தர் பார்வையாளர் மாதிரி நம்ம போடணும். அழகிரி அவர்கள் பல வருடங்களா அரசியல் இருந்து ஒதுங்கி தான் இருக்காரு, இல்ல ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பாளரா போட்டு மதுரையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில அதை ஒப்படைக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது வெறும் சொந்தக்காரங்க இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது கிடையாது. அங்கேயுமே பல முக்கிய அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பாமக ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தலைமையிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலும் 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. அவங்க எப்பதான் சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது விரிசல் பெருசாகிட்டு தான் போகுது. அவங்க சேருவதற்கான அறிகுறியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் 2 பேர்கிட்டையும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தரப்புலையும் முக்கியமான, அதாவது இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அந்த 2 தரப்புலையும் இன்னுமே கிரீன் சிக்னல் கிடைக்கல, இணையறதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாமக 2ஆ உடைஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு தரப்பை நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது தேர்தலுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏற்கனவே திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு ஃபேக்ஷன் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா வட மாவட்டங்கள்ல நம்ம அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கடந்த தேர்தலே பாத்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா, நாங்க உங்க கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அது சரியாகாது, ஒண்ணு நீங்க அவங்கள கழட்டி விடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க உங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கு திமுக தலைமை செவிசாய்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசியா
காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறத மோடி அவர்கள் அறிவித்தாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா சட்டமன்ற தேர்தல்கள்லையும் அவங்க வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது குறைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா கம்மியான சீட்டுகள்ல ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுல காங்கிரஸ் தலைமை இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சாங்க. அதுலயுமே ஒரு தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா திமுக வாங்கிக்கிட்டாங்க. ஈரோடு கிழக்குல பை எலெக்ஷன் நடக்கும்போது திமுக வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை இந்த தேர்தலையும் வந்துடக்கூடாது. நம்ம குறைந்தது 40 தொகுதிகளாவது நின்னோம் அப்படின்னா தான் 20 தொகுதிகளாவது ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதிகமான சீட்டுகளை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதற்கு திமுக தலைமை ஒத்துக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு வேணும். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 39 கணக்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 39 சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதுல வந்து காங்கிரஸ் பொறுப்பாளர் நாங்க 150 தொகுதிகள் கேட்போம் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த 39 கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா திமுக எத்தனை இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு தயார்படுத்திட்டு வர்றாங்க. இதுக்கு வந்து மதிமுக ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து போன தேர்தலிலேயே உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட்டாங்க. அதே மாதிரி இந்த தேர்தலையும் அவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள் இதுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையம் தனி சின்னத்தில் போட்டியிடாத கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க. தமுகவா இருக்கட்டும் இல்ல ஜவாஹிருல்லாவோட கட்சியா இருக்கட்டும் இந்த மாதிரியான கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இது மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மதிமுகவுமே இப்ப ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா தேர்தல் நேரத்துல மற்ற கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதை பொறுத்து மதிமுகவினுடைய முடிவு மாறும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் தேர்தலுக்கு 5 மாதங்கள் தான் இருக்கு. என்னென்ன கட்சிகள் என்னென்ன முடிவு எடுக்க போறாங்க, தலைவர்கள் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் 5 மாத காலங்கள்ல நமக்கு முழுசா தெரிய வரும். இந்த விவகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.